சூப்பராக மட்டன் கிரேவி செய்ய போகிறோம். அதோட செய்முறை விளக்கன்னு அடுத்து வரப்போது பாருங்கள். குக்கிங் பிரைட்டாக தெரியணும்ல, அதுக்கு ஸ்டாண்ட் எடுத்தாச்சுங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழம், ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு, ஒரு இஞ்சி துண்டு போட்டு நல்லா கரகரன்னு வதக்கிடுங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அப்புறம் 4 முந்திரி போட்டு நல்லா வதக்கிடுங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வதக்கிட்டு இதை மை பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நம்ம இப்போ மசாலாவை பரட்டிடலாம். ஸோ அதுக்கு குக்கரில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை, நம்ம ஏற்கனவே வதக்கியாச்சு. இப்போ கழுவி வச்ச மட்டனை 1 கிலோ மட்டனை உள்ளே போட்டு நம்ம கதக்கன்னு வதக்க போகிறோங்க. நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தேவையான மசாலா பொருட்களை சேர்க்க போகிறோங்க. 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள், வீட்டு குழம்பு பொடி 2 டீஸ்பூன் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் 5